நமது மனிதநாடி யூடியூப் சேனலின் நேயராகிய தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் செப்டம்பர் மாத மேசராசி பலன்களை காண இருக்கின்றோம். செப்டம்பர் மாத தொடக்கத்தில் இருக்கும் கிரக நிலைகளை தெரிந்து கொள்ளுங்கள். தங்களின் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார், 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து மாத ஆரம்பத்தை தொடங்கி வைக்கிறார். 5ஆம் இடத்தில் புதன், சூரியன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன், கேது, 11ஆம் இடத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் ராகு பகவான். இந்த கிரக நிலைக்கு ஏற்ப இந்த மாதம் முழுவதும் தங்களது ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதை காண்போம். இந்த மாதம் தங்களின் செயல்திறன் அதிகரிக்கும். இடம், வீடு, காதல் சார்ந்த சிந்தனையில் அதிகம் இருப்பீர்கள். வீடு சம்பந்தப்பட்ட கடன், வாகனம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய காலம் இது. வேலை, தொழில் சார்ந்த செயல்களில் நாட்டம் இருக்கும். பெற்றோர்களின் ஆசையின் பேரில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திடீர் செலவுகள் இருக்கும். கோர்ட்டு கேசு வழக்கு இருப்பவர்கள் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். குடும்பத்தில் பெண்களுக்கு எதிலும் திருப்தியற்ற சூழல் இருக்கும். தெய்வ வழிபாடு மற்றும் யாத்திரை செல்வது தங்களுக்கு அமைதி தரும். குடும்பத்தில் தாயாரின் கை வலுத்திருக்கும். மனைவியின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதில் அதிகம் உழைப்பீர்கள். குழந்தையிடம் பாசம் தங்களுக்கு அதிகரிக்கும். வேலையில் இடையூறுகள் இருந்து கொண்டே இருக்கும். கவனம். சகோதர ஆதரவு உண்டு. சகோதரரிடம் தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுக்குள் ஒற்றுமை குறைவு. தந்தை வழி ஆதாயம் உண்டு. சொந்த தொழில் போராட்டம் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரர்களின் கை ஓங்கி இருக்கும். தாங்கள் இந்த மாதத்தில் பழமையான கோவிலில் வழிபாடு செய்வது தங்களுக்கு மிக நல்ல அனுகூலங்கள் கிட்டும். குடும்பத்தில் திடீர் செலவுகள் இருந்து கொண்டு இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சற்று கடினமாகவும் இருப்பீர்கள். வீட்டில் உள்ள பெண்கள் அரசு பணி செய்து வருவதாக இருந்தால் அவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளிடம் ஒற்றுமை குறைவாகவே காணப்படும். வீட்டில் உள்ள குழந்தைகள் மேசராசியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களது படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தாங்கள் வியாபாரம் செய்து வருவதாக இருந்தால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க அதிக அலைச்சல் தங்களுக்கு இருக்கும். நீங்கள் பொது வாழ்வில் இருப்பவராக இருந்தால் மக்களிடம் தங்களின் புரிதல் சற்று முரண்பாடாக இருக்கும். அலைச்சல் இருக்கும். பொதுமக்களின் தேவைக்காக அதிக செலவுகளும் செய்வீர்கள். இந்த மாத தங்களது சந்திராஷ்டம தினம் ஆவணி 24 திங்கள் காலை 9:17 முதல் ஆவணி மாதம் 26 மாலை 6 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த நாட்களில் வாழ்க்கைக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு முக்கிய செயல்களையும் செய்யாமல் இருப்பது, வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தாங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகிலுள்ள சிவாலயத்தில் பிரதோஷ வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்களை தங்களுக்கு கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.